யாராலும் அவிழ்க்க முடியாத பூரி ஜெகநாதர் கோவில் மர்மங்கள் பற்றி தெரியுமா? ரொம்பவே குழப்பமாதான் இருக்கு. அறிவியலுக்கே சவால் விடுகின்ற, புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட கோவில்தான் பூரி ஜெகநாதர் கோவில்தான். இந்த கோவில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்கதேவன் என்னும் தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது. பல வித்தியாசமான கட்டிடக் கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகமெங்கும் கட்டியிருக்கிறார்கள். இதை ஏன் ஒடிசாவில் சென்று தமிழன் கட்டியிருக்கிறான் என்பதும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. மற்ற இந்து கோவில்கள் போல அல்லாமல் இந்த கோவிலில் உள்ள மூலவர் சிலை புனித வேம்பு என்று அழைக்கப்படுகின்ற தாது பிரம்மத்தால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால் மீண்டும் மூலவர் சிலை மறுஉருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. இந்த கோவிலின் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர்தான். அதனால் இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்கிறார்கள். இந்த மூவரும் தான் இங்கு பிரதான வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு அறிவியல் விஞ்ஞானிகளாலேயே யூகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகள் இந்த கோவிலைச் சுற்றிலும் இருக்கின்றன. அது பற்றி விளக்கமாக பார்க்கலாம். உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கின்றன. உலகிலேயே இதுபோன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணமும் தெரியாமலேயே மர்மமாகவே இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கோவிலில் நவகலே பாரா என்ற பெயரில் மிக பிரமாண்டமாக திருவிழா நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு திருவிழாவின் போது இந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுகின்றன. அதற்கான காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அதை பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்று போல மாற்றிவிட்டார்கள். தஞ்சை பெரிய கோவிலை நாம் மெச்சுகின்ற ஒரு விஷயம் அதன் கோபுர நிழல் கீழே விழாமல் இருப்பதுதான். அதை சோழர் கால கட்டடக் கலைக்கு சிறந்த உதாரணமாகச் சொல்லுவோம். அதேபோலதான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர நிழலும் எப்படி சூரியன் சுட்டெரித்தாலும் தரையில் விழுவதில்லை. பொதுவாக கோவில் கோபுரங்களைச் சுற்றி புறாக்கள், கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த கோவில் கோபுரங்களைச் சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம். அதேபோல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமருவதே கிடையாதாம். அது ஏன் என்ற கேள்விக்கு இன்றும் யாருக்கும் விடை தெரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது. பொதுவாக கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கி பறக்கும். ஆனால் இந்த கோவில் கொடிமரத்தில் உள்ள கொடி காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் வீசுகிறது. இதை பல இயற்பியலாளர்கள், விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராகவே இருக்கிறது. கடற்கரையை ஒட்டிதான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடலின் அலை சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதாம். இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுகிறது. இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது. தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து 5லும் சமையல் செய்கிறார்கள். பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் ரெடியாகும். ஆனால் இங்கு இதிலும் சில அதிசயம் நடக்கிறது. மேலே முதலில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வருமாம். அதேபோல் எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தினால் ஆன துடைப்பத்தைக் கொண்டு கோவிலையும் அதைச் சுற்றியுள்ள பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம். இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் புதிதாகவே செய்யப்படுகிறது. இதற்கான காரணமும் இன்று வரை யாருக்கும் புலப்படவே இல்லை. இத்தனை மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலின் மர்மம் எப்போது தீரும் என்று தெரியவில்லை.
அதுவும் இது ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவில் என்பது இன்னும் கூடுதல் ஆச்சரியம்.